ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் ரெக்கார்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும்னு யோசிக்கும்போது இது யாராச்சும் பார்ப்பாங்களா, இது ஏதாவது வேல்யூ இருக்குமா மக்களுக்கு அப்படின்னு யோசித்தேன். பட் ஆஃப் லேட் நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆக்சுவலி திஸ் இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி ஷுட் ஹாவ் அவேர்னஸ் ஆன். ஸோ இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ பிளட் டொனேட் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ அவர் யூஸ்வலாக எவ்ரி 3 months ஹி மேக்ஸ் அ பாயிண்ட் டு டொனேட் பிளட்டு. நான் இது வரைக்கும் பிளட் டொனேட் பண்ணதில்லை. பட் இப்போ யோசிக்கிறேன், நானும் மேபி ரெஜிஸ்டர் பண்ணி பிளட் டொனேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இட்ஸ் நாட், நம்மளுக்கு பெரிய லாஸ் எதுவும் இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு அது லைஃபே காப்பாற்றும்னு நினைக்கும் போது ஐ திங்க் இட்ஸ் அ நோபல் திங், அ சிம்பிள் திங். ஆனால் எல்லாருமே பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour சொல்லலாம் அந்த பிளட் டொனேஷன் சென்டர். ஸோ பிளட் டொனேஷன் சென்டருக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம். எப்படி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் சென்டர் அக்ராஸ் ஆஸ்திரேலியா இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் போய் அந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்லாட்ஸ் கொடுப்பாங்க. எது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பிளட் டொனேஷன் சென்டர், அதுக்கப்புறம் அந்த ஸ்லாட்ஸ் அவைலபிள் ஸ்லாட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அன்னைக்கு போயிட்டு சொன்னீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் தான் இல்லைங்களா. ஸோ தே ரெட்ரீவ் யுவர் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இனிஷியலாக கொஞ்சம் செக்கப்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யூ ஆர் குட் டு கோ ஃபார் யுவர் பிளட் டொனேஷன். ஸோ ரிசப்ஷனில் போய் உட்காந்த உடனே நான் காட்டினதான் ரிசப்ஷன் ஏரியா, அங்கே உட்கார வைப்பாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் சொன்னல ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா எப்படியாவது பிளட் டொனேட் பண்ணுவாருன்னு, அதுக்காக ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினர்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ கொஸ்டினர்ஸ் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். உங்களோட பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, எவ்வளோ வெயிட்டு, ஹைட்டு, அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலிடேஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் தே வில் காட் வெதர் தேர் ஃபிட் டு யூஸ், யூஆர் ஃபிட் டு டொனேட். அப்புறம் அந்த இது எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அந்த டேப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினர்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கொடுத்த அப்புறம் யூ ஹாவ் டு வெயிட் இன் த ரிசப்ஷன். அண்ட் இதுதான் டொனேஷன் பண்ணுற ஹால் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டு போட்டிருக்காங்க. அண்ட் பிளட் டொனேஷன் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் த ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் ஒரு 20 minutesக்கு எல்லாமே பிளட் டொனேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ பிளட் டொனேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பேசிக்காக பார்க்க வேண்டியது ஒரு 3 விஷயந்தாங்க. உங்களோட ஏஜ் 18 to 75 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். உங்களோட வெயிட் அட்லீஸ்ட் 50 kg இருக்கணும். பிளட் டொனேட் பண்ண போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கிளாஸ் தண்ணியாவது முந்தின நாள் குடிச்சிருக்கணும். அண்ட் பிளட் டொனேட் பண்ண போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 hour முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 3/4 லிட்டராவது தண்ணி குடிச்சுக்கோங்க. ஸோ பிளட் டொனேட் பண்ணும்போது நம்ம பாடியிலேருந்து நிறைய ஃப்ளூயிட் வெளியில் போகுது இல்லைங்களா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிச்சு நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அளவுக்கு நமக்கு ரெக்கவரியுமே ஈஸியாக இருக்குது. இப்போ பிளட் டொனேஷன்ற பார்க்குறீங்க இல்லைங்களா. ஸோ பிளட் டொனேஷன்லேயே இந்த சென்டர்லேயே 3 types ஆஃப் அதர் டொனேஷன் ஆல்சோ யூ கேன் டூ. ஒன்று plasma donation, platelet donation and stem cells donation. Stem cell donation பற்றி நான் சொல்கிறேன். ஸ்டெம் செல்ஸ் நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஷுட் பி 18 to 35 years old. ஏன்னா ஹெல்த்தியான ஸ்டெம் செல்ஸ் அப்போ தான் இருக்கும். கேன்சர் பேஷண்ட்ஸ், முக்கால்வாசி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு தே லுக் அவுட் ஃபார் ஸ்டெம் செல்ஸ், ஓகேங்களா. ஏன்னா நம்மளோட ப்ளோன் மேரோலேருந்து வர ஸ்ட்ரென்த் எல்லாமே இந்த ஸ்டெம் செல்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு ஸ்டெம் செல் மேட்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 30% தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். ஸோ வேர்ல்டு வைடாக ஸ்டெம் செல்ஸ் டொனேட் பண்ணணும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இட் கோஸ் இன் டு வேர்ல்டு வைட் ரெஜிஸ்ட்ரி. ஸோ நான் ஆஸ்திரேலியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலுமே இப்போ இந்தியாவில் ஏதோ கிராமத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஸ்டெம் செல்ஸ் வேணும்னா கூட இந்த ரெஜிஸ்ட்ரியில் மேட்ச் பண்ணி நம்மளால் ஸ்டெம் செல்ஸ் டொனேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டெம் செல்ஸ் டொனேஷனுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பண்ணணுன்றதுனால இல்லைனாலும் யாருக்காச்சும் எப்போ தேவைப்படும் போது இட் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல். ஸோ எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு லெட்ஸ் சேவ் லைஃப்ஸ் டுகெதர். தேங்க்யூ.